பொதுவாக ஆம்லெட்னாலே நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, இல்லைனா மசாலா ஆம்லெட், இல்லைனா சிக்கன் ஆம்லெட் இதுதான் நம்ம பொதுவாக செஞ்சு சாப்பிடுவோம். நான் இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமாக மீன் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மீன் ஆம்லெட் செய்கிறதுக்கு முதல்ல 2 பீஸ் மீனை மசாலாவில் ஊற வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு மீனில் நல்லா தடவி கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அடுத்தது ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி ஊற வச்ச மீனை நல்லா வறுத்துடணும் 2 பக்கமும். வறுத்து மீனை ஒரு தட்டில் எடுத்து வச்சு மீன் ஆறின பிறகு அதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு மீனை சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுக்கணும். அடுத்தது ஒரு பவுலில் 2 முட்டை உடைச்சி போட்டு இதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு துளி மஞ்சத்தூள், ஒரு மிளகா பொடியாக நறுக்கினது, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது இதெல்லாம் சேர்த்த பிறகு முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கணும். அடுத்தது நம்ம ஆம்லெட் செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அடித்து வச்ச முட்டையை பேனில் ஊற்றணும். பிச்சு வச்ச வறுத்த மீனை ஆம்லெட் மேலே போட்டு அதில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்ட பிறகு ஃப்ளேம் லோவில் வச்சு பேனை மூடி வைக்கணும். ஆம்லெட் முழுசாக வேகிற வரைக்கும் பேனை மூடி வைக்கணும். ஆம்லெட் வெந்திருக்கான்னு திறந்து பார்க்கலாம். ஆம்லெட் அருமையாக வெந்திருக்கு. இது வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ அடுத்த வாட்டி வீட்டில் ஏதாவது மீன் இருந்ததுன்னா இந்த மாதிரி வித்தியாசமாக மீன் ஆம்லெட் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப வித்தியாசமான மீன் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா ஆம்லெட்டும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி 2மே காம்பினேஷனாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.